என்னிடம் கிடைத்துவிட்டது. கேக்குடன் தொடங்குவோம். அது வட்டமாக இருக்க வேண்டும். உங்கள் பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன். மிகவும் சரி. கேக் ஒன்று சேர்க்க ஆரம்பிப்போம். அதற்கு எனக்கு அடுக்குகள் தேவை. மேலும் ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் நிரப்பப்பட வேண்டும். பல அடுக்குகள் இருக்க வேண்டும். இறுதியில் ஒரு சுவையான ஸ்பாஞ்ச் கேக் வைக்கிறோம். அற்புதம். தயவு செய்து பொறாமைப்படாதீர்கள் நண்பர்களே. இப்போது மிகவும் கூர்மையான கத்தியை எடுத்து கேக்கில் ஒரு வட்ட வடிவம் உருவாக்குகிறோம். இந்த முறை நான் காபி குடிக்க முடியும். மேலும் அது வேலை செய்தது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. வாவ், நிறுத்துங்கள். நாங்கள் சிறப்பை எடுக்கிறோம். பொல்லாத முயற்சிப்போம். சுவையாக இருக்கு. இப்ப 2 வகையான சர்பூற்றுவோம். ஓ, அருமை. மேலும் 2. சூப்பர். ஒரு துண்டு ஸ்பாஞ்ச் கேக்கால் மூடுங்கள். இப்ப கிரீம் உள்ள பேஸ்ட்ரி பைகள் எடுப்போம். கேக்கின் மீது கிரீமை பிழிந்து அழகான வானவில் வடிவத்தை உருவாக்குங்கள். எல்லா நிறங்களையும் மறக்காதீர்கள். ஓ, இது எவ்வளவு பிரகாசமாகவும் அழகாகவும் மாறுகிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏய், இது என்ன சாக்லேட்டா? யார் என்னை அழுக்காக்கினார்கள்? பாட்டி, நீ என்ன செய்தாய் பாரு. உண்மையா? சரி, அதை துடைச்சிடலாம். ஓ, மன்னிக்கவும். ஓ ஓ அப்படி செய்யாதீர்கள். சரி, சமையலை தொடர்வோம். நாம் சாக்லேட் பயன்படுத்துவோம். ஓ, அவைமா. இந்த தேனீக்கள் எங்கிருந்து வருகிறன? போங்கள், போங்கள், போங்கள். வா, நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். சரி, நான் உங்களை அடிக்கிறேன். ஓ, வா, நான் விழுகிறேன். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ, சமையல்காரர் விழுந்துட்டார். சரி, அது நடக்கலாம். என் கேக் சமைப்பதை தொடர்வோம். இது ஒரு குளிர்ந்த சாக்லேட் ஜெல்லியாக மாறியது. அதை கேக்கின் உள்ளே ஊற்ற வேண்டும். அப்படியே அழகாக இருக்கிறது. அடுத்ததாக கேக்கின் மீது சாக்லேட் துருவல் தூவுங்கள். ஓ, நம்ப முடியாதது. கேக் ஒரு பெரிய மிட்டாய் போல தெரிகிறது. அழகாய் இருக்கே. என்ன செய்கிறான் என் பேரன்? ஓ, மார்ட்டின், உனக்கு உதவுகிறேன் செல்லமே. பாட்டி எப்போதும் உன்னுடன் இருக்கும். பாரு, நான் அதை திறக்க முடிந்தது. நன்றி பாட்டி. கம் சாப்பிடுவோம். ருசியாக இருக்கிறது. இப்போது அதை கேக்கில் பிழிய வேண்டும். அழகாக இருக்கிறதா இல்லையா? காத்திரு, இதுதான் எல்லாமா? முடிஞ்சு விட்டதா? ரொம்ப குறைவு. இப்போது நாங்கள் ஹப்பா பபாவை எடுத்து முழு கேக்கையும் அதில் மடிக்கிறோம். ஓ, அது மிகவும் வேகமாக இருக்கிறது. சூப்பர் பாட்டி, நான் அதை பெற்றுவிட்டேன். பாருங்கள். நல்ல பையன். என்ன நடக்கிறது? என்னை காத்திரு. நான் உங்களுடன் இங்கே இருக்கிறேன். ஜெனிபர், இதோ. வாவ், இதையெல்லாம் எனக்காக செய்தீர்களா? அருமை. பிங்க் கேக்ல இருந்து தொடங்கலாம். அதை நானே வெட்டுகிறேன். உள்ள என்ன இருக்கிறது? வாவ், பிங்க் ஜெல்லி. அருமை. அதை முயற்சிப்போம். இருங்கள், இது பபல் கம். நான் ஒரு பபல் ஊதலாம். சூப்பர். கேக்கை சுவைக்கலாம். இது ருசியாக இருக்கிறது. இப்போது சாக்லேட் கேக்கின் முறை. ஆம், அதை வெட்டுவோம். வாவ், உள்ள திரவ சாக்லேட் இருக்கிறது. ஓ, அதை சுவைக்க நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். யம் யம். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கு. ஓ, நான் இதை ரொம்ப ரசிச்சேன். இன்னும் என்ன இருக்குது? ஓ, இது ஒரு வானவில் கேக். உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், இது ஒரு வானவில்.
மிகவும் அழகாக இருக்கிறது. நானும் இதை சுவைக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் என் முடிவை எடுத்து விட்டேன். அதாவது சமையல்காரர் வென்றார். எங்கள் ஜெனிபருக்கு நல்ல ருசி இருக்கிறது என்பதை நான் சந்தேகிக்கவில்லை. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் பாஸ்தா சாப்பிட விரும்புகிறேன். சிறப்பு. எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்துவிட்டது. ஸ்பெகட்டி எடுத்து விடுவோம். அது என் பாத்திரத்திற்கு மிகவும் நீளமாக இருக்கிறது. அதை உடைத்து விடுவோம். அதை தண்ணீரில் போடுங்கள். அது நல்லது. நீ என்ன யோசிச்சாய்? ஓ, என்ன ஒரு கனவு நான் பார்த்தேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. அதை மறக்க விரும்புகிறேன். வேலைக்கு போகலாம். நாம் ஒரு ஷேக்கர் பயன்படுத்துவோம். கொஞ்சம் பால், மாவு மற்றும் ஒரு முட்டை சேர்க்கவும். அப்போ சாக்லேட் சேர்ப்போம். இதையெல்லாம் கலக்கவும், அதை குலுக்கவும். அருமை. இப்போது எனக்கு சாக்லேட் மாவு உள்ளது. நான் பாஸ்தா செய்ய வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. நான் விரைவாக சாக்லேட் நூடில்களை பிழிந்து எடுக்க முடியும். பாட்டி, தலையிடாதீர்கள். அதை நேரடியாக பாத்திரத்தில் பிழியுங்கள். கொதிக்கவும் சமைக்கவும் காத்திருக்கிறோம். அதை வாளில் மாற்றுறோம். முடிந்தது. எனக்கு இன்னும் சிறந்தது ஒன்று உள்ளது. பாஸ்தா. அவற்றை வடிவத்தில் வைக்க வேண்டும். மேலே மோசரெல்லா வைக்கிறோம். அந்த சத்தம் என்ன? மார்டென், நிறுத்து. சுத்தி கொடு. என் ஹக்காளி சீத நசுக்கிய குழம்ப நசுக்கணும். இந்த நசுக்கவும் அதோ ஒங்குங்க. இப்போது இந்த நசுக்கியதை பாஸ்தா மீது ஊற்றுவோம். அழகாக இருக்க மேலே இன்னும் சில சீஸ் சேர்ப்போம். அருமை. அத ஓவனில் வைங்க. செல்லமே, நீ என்ன பண்ற? நான் பாஸ்தாவை பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது அடிப்பகுதியில் ஒட்டிக்கொண்டுள்ளது. சரி, அது என்ன பயங்கரம். இப்போது என்ன செய்யலாம்? சரி, நான் சீன நூடுல்ஸ் செய்வேன். உடனடியாக இது விரைவாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்படி தண்ணீர் ஊற்றி முடிந்தது. ஜெனிபர், இதை முயற்சி செய். இதோ செல்லம். வாவ், நீங்கள் மிகவும் செய்துள்ளீர்கள். சாக்லேட் நூடுல்ஸுடன் தொடங்கலாம். இங்கே சாக்லேட் சாப்பாட்டு குச்சிகளும் கூட உள்ளன. நல்ல வாசனை. ருசியானது. மிகவும் சுவையாக உள்ளது. குச்சிகளையும் முயற்சிப்போம். ஓ, அவையும் சுவையாக உள்ளன. எனக்கு இது பிடிச்சது. இது என்ன அழகு! ஒரு பாஸ்தா பை. அருமை. பார்ப்போம். ருசியாக மணக்கிறது. நான் இதுவரை இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. ஓ, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. சரி, அங்கே இன்னும் என்ன இருக்கிறது? ஏதோ விசித்திரமானது. அது உடனடி நூடுல்ஸா? சரி, பரவாயில்ல. இத பரிசோதிப்போம். இது சுவையாக இருக்கலாம். சரி, மோசமாக இல்ல. ஆனால் இந்த சுற்றில பாட்டி வென்றார் என்று நினைக்கிறேன். நான் வெற்றி பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி செல்லமே. இப்போது எனக்கு ஒரு ஹாட் டாக் செய். வாருங்கள், இது கடைசி ஒன்று. சரி, ஆனால் நான் இதை பற்றி சிந்திக்க விரும்புகிறேன். சமையல்காரர், உங்களுக்கு என்ன வேண்டும்? அவை என் சிப்ஸ்கள். in the package இனம் வேண்டும். நறுக்கிய மாமிசத்தை பேக்கேஜ்ல வைங்க. அதை பர்னர் கொண்டு வறுக்கவும். இப்போது சுவையான சாசேஜ் எடுக்கிறோம். ஒரு மென்மையான பனை கொழுக்கட்டை எடுக்கவும். அதை வெட்ட வேண்டும். என் அதை செய்ய முடியும். ஓஹோ, என்ன செய்கிறாய்? இது வலிக்கிறது. நிறுத்து. நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்போ அதை எடுத்துக்கொள். ஏனெனில் நான் பனையை சரியாக வெட்டியிருக்கிறேன். அதில் ஒரு சுவையான சாசேஜை வைக்கிறோம். பிக்கிள்ஸ்
மற்றும் வறுத்த வெங்காயத்துடன் தூவுங்கள். இப்போது அதில் கேட்சப் மற்றும் மஸ்டர்டை ஊற்றுகிறோம். ஓ ஆம், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் சந்தோஷம். ஓ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மாவை உருட்டுவோம். உருளும் கம்பியில கொஞ்சம் மாவு தூவி மாவை உருட்டுங்க. அப்படியே ஓ, இப்போது அதை பட்டைகளாக வெட்டி ஒரு பட்டையை எடுத்து சாசேஜை மாவில் மடித்து அப்படியே அதை பேக்கிங் ஷீட்ல வைத்து நம்மிடம் பிக்லெட்ஸ் இன் ஏ பிளாங்கெட் உள்ளது. நாம் காத்திருக்கிறோம். என்னிடம் ஒரு பன் மட்டுமே உள்ளது. எனக்கு சாசேஜ் இல்ல. ஓ நன்றி பாட்டி, இப்போது நான் ஒரு ஹாட் டாக் செய்ய முடியும். ஓப்ஸ், சாசேஜ் உடைந்து விட்டது. ஓ சரி, இது வேலை செய்யாது. நான் இன்னும் என்ன செய்யலாம்? ஓ, நான் ஒரு இனிப்பு ஹாட் டாக் செய்தால் எப்படி இருக்கும்? நாங்கள் ட்விக்ஸ் எடுத்து அதற்கு தலை மற்றும் கால்களை இணைக்கிறோம். கராமலுடன் நாங்கள் காதுகள் மற்றும் வால் செய்வோம். சரி, அப்படியே. அதை பாருங்கள், அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ஒரு சாக்லேட் நாய். பாட்டி, உங்க ஹாட் டாக்ஸ் என்னாச்சு? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அவை பிடிக்கும். அவற்றின் மீது சாஸ் ஊற்றுவோம். அப்படியே மேலும் அவற்றை சோம்பு கொண்டு அலங்கரிக்கவும். இப்ப அவற்றை ஜெனிபருக்கு சுவைக்கு அனுப்புங்கள். இது ரெஸ்டாரண்ட். வாவ், இதையெல்லாம் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. நான் பெரியதிலிருந்து தொடங்குகிறேன். இதை சுவைக்கலாம். இது ருசியாக இருக்கிறது. கூல். அடுத்தது என்ன? ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. ஆனால் சரி, இத முயற்சிப்போம். ஏ சோம்பு, எனக்கு கீரைகள் பிடிக்காது. இங்கே இன்னும் என்ன இருக்கிறது? இந்த அழகான சாக்லேட் நாயை பாருங்கள். உஃப் உஃப். அது அழகாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எனக்கு ட்விக்ஸ் ரொம்ப பிடிக்கும். மார்டின், நீ வென்று விட்டாய். இந்த சுற்றில நான் வென்றேனா? அருமை, நன்றி அக்கா. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். பிறகு சந்திப்போம்.